ஹாய் ஆல், வெல்கம் டு ஆரதம் கிச்சன். ஆரதம் கிச்சனில் இன்றைக்கி நல்ல ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஹெல்தியான ஒரு டிஃபன் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நல்லா முளைக்கட்டின பச்சை பயிறு 2 கப்பு சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பச்சை வேர்க்கடலை நல்லா ஊற வச்சுருக்கணும், அது 1 கப்பு சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 கப்பு ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 துண்டு இஞ்சி, நம்ம காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், தேவையான உப்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். இப்போ இது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி நிறைய சேர்த்தாக்கா நல்லாயிருக்கும். கொத்தமல்லியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். எல்லாம் நல்லா அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றி ஒரு 2 மணி நேரம் புளிக்க வைக்கலாம். மாவு 2 மணி நேரம் புளிச்சிடுச்சு. இதை நம்ம புளிக்க வைக்காமல் கூட செஞ்சுக்கலாம். இப்போ தேவையான மாவு மட்டும் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணின வெங்காயம் எல்லாம் சேர்க்க போகிறோம். எல்லா மாவுலேயும் ஒன்றா சேர்த்தாக்கா மாவு கொஞ்சம் நீத்து போயிடும். அதனால் தேவையான மாவு எடுத்து அதில் பொடியாக கட் செய்த வெங்காயம், துருவின கேரட் போட்டு நல்லா கலந்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கையில் தட்டுறதுனால இந்த அளவு அப்படியே வச்சுருக்கேன். கரண்டியில் போடுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சூடான தோசைக்கல்லில் இந்த மாதிரி சின்ன சின்ன அடையாக தட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டிக்கிட்டு எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாம். அடிப்பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். ரொம்பவே சுவையான ஹெல்தியான புரதச்சத்து நிறைந்த டிஃபன் ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி, ஊறுகாய் இல்லைன்னா மிளகாய்த்தூள் எது வச்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வேண்டாம்னாக்கா ஒரே அடையாக பெருசாக கூட போட்டுக்கலாம். சுவை மாறாது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடுறப்ப நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பாக கிடைக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.